நீங்கள் சுடுகாட்டு பக்கம் போகிறீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். அப்போ நீங்கள் ஒரு சத்தம் போட்டுகிட்டே போவீங்க அந்த பயத்தில். அது நீங்கள் தைரியமான இருக்கிறன்னு காட்டிக்கிறதுக்காண்டி. அது மாதிரி தான் வாழ்க்கையில் நிறைய பேர் நான் பார்க்குறேன். அதாவது தன்னிட்டு இருக்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ், அந்த எல்லாத்துக்குமே ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கும். அதாவது சுப்பீரியர் காம்ப்ளெக்ஸ், இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த காம்ப்ளெக்ஸை வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு காம்ப்ளெக்ஸு, அந்த காம்ப்ளெக்ஸை வச்சுக்கிட்டு அதை மறைக்கிறதுக்காண்டி வேறு மாதிரி தொல்லை கொடுத்துக்கிட்டே இருப்பானுங்க. இந்த காம்ப்ளெக்ஸ் இருக்கிறவங்க நீங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது. மனசில் தான் ரொம்ப கீழே இருக்கிறோம், அதுதான் இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸு. இல்லைன்னா சுப்பீரியர் காம்ப்ளெக்ஸ், என்னை விட யாருமே கிடையாது அப்படின்னு. இந்த ரெண்டு பேருமே நம்ம மாற்ற முடியாது. இதில் ஒரு டோட்டலாகவே மொத்தமாக சேர்ந்துக்கிட்டு இந்த காம்ப்ளெக்ஸை வேறு மாதிரி வெளிக்காட்டுவாங்க. அப்போ குடும்பங்கள் இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் இருந்தால் என்ன ஆகும்? அப்போ ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும் பாருங்கள். இவங்க இந்த காம்ப்ளெக்ஸ்லேருந்து வெளிப்படணும். எல்லோரும் மாதிரி நாம் இது இல்லை, எப்பயுமே தன்னை தாழ்வாகவும் இல்லைன்னா உயர்வாகவும் நினச்சிக்கிட்டு அந்த மாதிரி பண்ணிங்கன்னாக்கா இவங்ககிட்ட காலங்கள்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த காம்ப்ளெக்ஸில் இருக்கிறவங்க நிறைய பேரை பார்த்துருக்கேன். அவங்க அதுலேருந்து விடுபடணும். தன்னை ரொம்ப உயர்வாகவும் இல்லை ரொம்ப தாழ்வாகவும் நினச்சிக்கிட்டு, அதுதான் காம்ப்ளெக்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி உள்ளவங்களை நம்ம என்ன பண்ணுறது? அவங்களா திருந்தினா தான்.